அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தொடர்ந்து நம்ம சேனலில் வஜீஃபாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான வஜீஃபா, கோடி ரூபாய் கடனாக இருந்தால் கூட அந்த கடன் அல்லாஹ்வின் உதவி கொண்டு நமக்கு அடைஞ்சிடும். நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக யாருக்கிட்டேயோ கை நீட்டி பணம் வாங்கியிருக்கலாம், அல்ல நம்ம நகைகளை வச்சு அடமானத்தில் வைத்திருக்கலாம், அந்த கடனை நம்ம கட்ட முடியாமல் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டால் கண்டிப்பாக இந்த துவா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம அல்லாஹ்கிட்ட எப்படி துவா கேட்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்குறதுக்கு முன்னாடி என்றைக்குமே ஸலவாத்து ஓதணும். அதுக்கு இந்த வஜீஃபா என்னங்கிறத பார்ப்போம். சூரா இஹ்லாஸ் 100 முறை, ஸலவாத் நமக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஒரு ஸலவாத்து 100 முறை. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க ஹராமிக்க அக்னினி பி ஃபலிலிக்க அம்மன் சிவாக். இந்த திக்கரை 70 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடம் கரமேந்தி நம்ம உருகி துவா கேட்கணும். அந்த துவா கேட்கும்போது நமக்கு கண்ணீர் வரணும். கண்ணீர் வரவே இல்லைன்றாலும் நம்ம கண்ணீர் வருவது போல் அல்லாஹ்கிட்ட இறைஞ்சி கெஞ்சி கேட்கணும். ஒரு தாயிடம் குழந்தை எப்படி அழுது அடம் பிடிக்குமோ அதுபோல் அல்லாஹ்விடம் நம்ம அழுது அடம் பிடித்து நமக்கான தேவையை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டால் நம்முடைய வாழ்வு அல்லாஹ்வின் பாதையிலே அமைந்தால் ஒளிமயமாக இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. நம்ம அல்லாஹ்கிட்ட தான் திருப்பி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்கே சுற்றினாலும் சரி தான், ரப்பிடம்தான் நாம் திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம். அந்த ரப்புக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஐவேளை தொழுகையை நம்ம ஒழுங்காக தொழுகிறோமா? அல்லாஹ்கிட்ட எந்த மாதிரி துவாக்களை நம்ம கேட்குறோம்? நமக்கு மட்டும் கேட்காம எல்லாருக்குமே இந்த துவாவை நம்ம கேட்கணும். அப்படிப்பட்ட துவாக்களை அல்லாஹ் தஆலா உடனடியாக அங்கீகரிக்கிறான். இது போன்ற பல தகவல்களை தெரிந்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சதகா ஜாரியாவுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.